இன்றைக்கி டே 4ஓட வீடியோ. ஆக்சுவலாக கொஞ்சம் இப்போ நல்லாவே பழக ஆரம்பிச்சிட்டான். போனால் இப்போலாம் பின்னாடி வரான், விட்டுட்டு போனால் அழுகுறான். ஆனால் எல்லாரையும் கூட இருக்க முடியாதுல்ல அந்த டைம்லையும். குளிப்பாட்டி விட்டேன் நல்லா. இன்னொன்று இங்கே கழுத்துக்கிட்ட பின்னாடி இந்த இடத்துல வந்து பின்னங்கால் மூலியமாக அரிச்சிக்கிட்டே இருக்கிறான். இது இன்ஃபெக்ஷன் இல்லை இருக்குன்னு நினைக்கிறேன். குளிப்பாட்டி விட்டது அரிச்சிக்கல, ஆனால் பயந்து போயிருக்கான். குளிப்பாட்டி விட்டனால கூட்டாளிமே போகலாமா வேணாமாங்கிற அளவு பயந்து போயிருக்கிறான். ராயல் கெனைன் வந்து இவன் வந்து நம்ம ஊர் ஃபுட்டு தான் சாப்பிட்றான். முட்டையில் மிக்ஸ் பண்ணி தர ட்ரை பண்ணால் அது ஒன்றும் அந்த அளவு ஒர்க் அவுட் ஆகலை. இதுக்கு ஏதாச்சும் ஒரு வழியை கண்டுபிடிச்சே ஆகணும் சீக்கிரமாக. இல்லைன்னா வந்து சாப்பாடு ஃபுட் ஷெட்யூல் மொத்தமாக பாதிக்கும், டாகோட க்ரோத்தும் பாதிக்கும். ஏதாச்சும் ஒன்று பண்ணியே ஆகணும். அப்புறம் என்னாச்சு, சரியாக சொல்ல போனோன்னா நேற்றுலாம் சமத்து பையனாக தான் இருந்தான். வண்டியிலேருந்து வச்சுன்னா வண்டியில் கூட்டி இப்போ ட்ரைனிங்கில் கூட்டு வருவோம். 1.5 மணி நேரம் கிட்ட வண்டியில் சுற்றிருப்போம். நல்லா உட்காந்துட்டு வந்தோம். இது ஒரு பிரச்சனையும் கொடுக்கல. அப்புறம் வேறு எதுவும் இல்லை, இன்றைக்கி எதுவும் இன்ட்ரெஸ்ட்டாக போகல. ஆனால் ஒரு சின்ன விஷயம் என்னென்னா, இவனை வந்து மத்தியானம் சாப்பாடு வாங்கிறதுக்காக ஒரு ரூமில் போட்டு லாக் பண்ணிட்டு போனேன். இவரு தான் திறந்து இருந்தால் வெளில ஓடி போயிடுறாருல. ஆனால் என்ன பண்ணிட்டாரு, அடுத்து ஈவினிங் நான் ஒர்க் போகும்போது லாக் பண்ணிட்டு போகலான்னு உள்ளே கூட்டிகிட்டு போய் விட்றேன். இவன் லாக் பண்ண தான் போனால் தெரிஞ்சு டப்புக்கிட்டு வெளில ஓடி வந்துட்டார். ஒரு வாட்டி தான் கூட்டிகிட்டு போய் உள்ளே விட்டேன். அப்பயும் தெரிஞ்சுக்கிறான். அடுத்த வாட்டி இவன் உள்ளே கூட்டிகிட்டு போய் விட்டால் போகக்கூடாதுங்கிற அளவுக்கு தெளிவாக இருக்குது. இப்போ ரொம்ப இவன் வந்து ஆக்சுவலாக ரொம்ப எஜிலிட்டி அதிகமாக இருக்குது. மேலே ஏறி பேஸ்ட்டு ப்ரெஷ் இதெல்லாம் எடுத்து வச்சு அவரே வந்து விளையாடிட்டு இருக்கிறான். அந்த வீடியோ கிளிப்ஸ்லாம் அந்த வீடியோட எண்டில் வரும். மற்றபடி பெருசாக சொல்லல. அடுத்த அப்டேட்டுக்கு அடுத்த வீடியோ பார்க்கலாம் நாளைக்கு. பாய். அண்ட் அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன நடந்துச்சுன்னா சொல்ல மறந்துட்டேன். அந்த வீடியோட கண்டினியூவேஷன் இது சொல்ல மறந்ததுனால இன்னொரு வீடியோ என்னாச்சு, செம்ம டயர்டில் இருந்த 2 நாள் தூங்கலை. கண்ணை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரியாக விளையாடிலாம் முடிச்சுட்டு மதியானம் ஒரு 12:30 மணிக்காக தூங்கலாம், இதுக்கு அப்படியே வச்சு தூங்கலான்னு வந்து படுக்கிறேன். ஒரு 1.5 மணி நேரம் அவன் வெளியில் வந்து வாஷிங் மிஷின் கே வச்சுன்னா சந்து இருக்கும், அவனை தூக்க முடியாத அளவுக்கு அந்த சந்து படுத்துருந்தான். ஈவினிங் ஒரு 5:30 மணிக்கு அலாரம் வச்சு ஏஞ்சிக்கிறேன். வந்து பார்த்தா பக்கத்தில் படுத்துட்டு இருக்கிறாரு, இதோ பெட்டு மேலே. ஸோ நான் இங்கே படுத்துக்கிட்டு இருக்கிறேன்னா அவர் வந்து இங்கே படுத்துக்கிட்டு இருக்கிறார் பக்கத்தில். அதான் வேறு பப்பரப்பாடு பிரித்து போட்டு படுது. அதான் ஒரு ஆள் கூடியே இருக்கணுங்குது. ஒன் மேன் டாக் கோம்பைன்னு சொன்னது ட்ரூ தான். நான் கூட என்னமோ இதை நடித்தேன். இப்போ தான் புரியுது ஒன் மேன் டாக்காக இருக்கிறதோடைய அர்த்தம் என்னன்ட்டு. அதே மாதிரியே இவனுக்கு தண்ணி வைக்கிறதுக்கு ஒரு பிளாஸ்டிக் இது வச்சுருந்தேன். தண்ணி மேலே வந்து அது ரூமில் வந்து இந்த ரூமில் லாக் பண்ணுற ரூமில் எனக்கு தண்ணி மட்டும் வச்சுருந்தேன். தண்ணி மேலே பட்டு போல இருக்கா, அந்த டப்பாவே ஒரு வழியாக்கிட்டான், போட்டு பிச்சு மேய்ச்சிட்டான்.